Hello friends, welcome back to Critics Moment. Top 10 best Malayalam Tamil dubbed movies தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போறேன். அதுவும் இந்த 2025ல ரிலீஸ் ஆகி Jan to June குள்ள லிஸ்ட் அவுட் ஆயிருக்கக்கூடிய டாப் 10 தி பெஸ்ட் த்ரில்லர் மூவிஸ் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ண போறேன். மிஸ் பண்ணிடாதீங்க. படம் எப்படி இருக்கு, எங்க இருக்குங்கிறது எல்லாத்தையும் நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த 10 படத்தையுமே ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். மிஸ் பண்ணிடாதீங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்கன்னு தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. 2025ல தமிழ் டப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு காப் கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. குஞ்ச கோபந்தா லீடர் எடுத்து நடிச்சிருக்காரு. போலீஸ் ஆஃபீஸரா இருக்கக்கூடிய ஹீரோவோட பாஸ்ட்ல அவரோட பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போக சின்னதா பிரசன்ட்ல ஒரு செயின் ஸ்நாச்சிங் கேஸை பிடிக்க போன இடத்துல ஹீரோக்கு தெரியல உண்மை என்ன, பொண்ணோட சாவுக்கு தான் தான் காரணங்கிற கில்ட்ல இருக்க கதையோட ஹீரோ வேற ஒரு பொண்ணோட மர்டரை எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண போன இடத்துல தெரியல உண்மை என்னங்கிறத அட்டகாசமான ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமாவா பிரசென்ட் பண்ணி உங்களை இம்ப்ரெஸ் பண்ற அளவுக்கு செம்மையான சஸ்பென்ஷன் டென்ஷனையும் லாஸ்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணிருக்கக்கூடிய காப் த்ரில்லர் டிராமா தான். அபோவ் ஆவரேஜ் கேட்டகரிக்குள்ள இருக்கக்கூடிய பெஸ்ட் மலையாளம் த்ரில்லர் டிராமா தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த ஆஃபீஸர் ஆன் டியூட்டி மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 7.2 out of 10. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா ஐடென்டிட்டி. 2025ல தமிழ் டப்ல Z5ல ரிலீஸ் ஆயிருக்க மூவி. டொவினோ தாமஸ் தான் லீடர் எடுத்து நடிச்சிருக்காரு. இங்கேயுமே அதே காப் த்ரில்லர் டிராமாவை எடுத்திருந்தாலும் த்ரிஷாவெல்லாம் யூஸ் பண்ணி இன்ஃபுளுன்ஸ் பண்ணி ஹீரோ எப்படி மேனிபுலேட் பண்றாரு, ஹீரோ பண்ணக்கூடிய கொலைகளுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறத, வில்லனே எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு நினைக்குமோ நடக்கக்கூடிய சம்பவம் என்னங்கிறத கேட் அண்ட் மவுஸ் கேம் ஸ்டோரியா அட்டகாசமா சொல்லியிருப்பாங்க. பட் ஸ்லோபன் த்ரில்லர் டிராமா தான். இன்டர்வலுக்கு அப்புறமேட்டு தான் படம் டேக் ஆஃப் ஆகுங்கிறது இந்த படம் பார்க்கும் உங்களால நல்லா புரிஞ்சுக்க முடியும். சைக்கலாஜிக்கலாவும் நிறைய விஷயம் கனெக்ட் பண்ற மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தான் படத்துல நிறைச்சு வச்சிருக்காங்க. இந்த ஐடென்டிட்டி மூவிக்கு நான் தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 7 out of 10. ஒரு ஹிட் மூவி, மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய தேர்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா ரேகா சித்திரம். 2025ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க மூவி. சோனி லிவ்ல இப்போ ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மலையாள மூவிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. ஆசிஃப் அலி தான் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. நம்ம கதையோட ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருந்தாலும் பல பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்க டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆள் காட்டுக்குள்ள போய் இங்கதான் நாங்க ஒரு பொண்ணை கொலை பண்ணி புதைச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இறந்து போக அந்த டெட் பாடியை வச்சு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சு அந்த பொண்ணு யாரு, எப்படி இறந்து போனா, எதுக்காக இங்க புதைச்சாங்கன்னு சொல்லி ஆரம்பிக்கிற கேஸ்ல நடக்கக்கூடிய சம்பவத்தை பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நெயில் பைட்டிங்கான சீரியஸ் த்ரில்லர் ஃபீலை கிரியேட் பண்ற அளவுக்கு பெஸ்ட் மலையாள மூவி நீங்க ஃபீல் பண்ற அளவுக்கு சூப்பரா இந்த படத்தை பிரசென்ட் பண்ணி இருந்தாங்க. எனக்கு ரொம்பவும் பிடிச்ச படம். அது மட்டும் இல்லாம பிளாஷ்பேக் போர்ஷன்ல பாத்தீங்கன்னா மம்முட்டியை வச்சு பண்ணக்கூடிய சம்பவமே அட்டகாசமா இருக்குங்கிறது எல்லாமே பிளாஷ்பேக் போர்ஷன்லயுமே மம்முட்டியை வச்சு ஒரு கனெக்ட் கொடுத்து அந்த ஹீரோயினை சுத்தி நடக்கக்கூடிய டிராமாக்கு நல்லாவே டென்ஷன் பில்ட் பண்ணிருக்காங்கிறத இந்த படம் பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இந்த ரேகா சித்திர மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 7.2 out of 10. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபோர்த் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா சூஷமா தர்ஷினி. 2025ல தமிழ் டப்ல ஜியோ ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்க மூவி. இந்த மூவில நஸ்ரியா, பைசல் ஜோசப்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஒரு ஹிட் மூவி. ஸ்டோரி கூட நான் சொல்ல தேவையில்லைன்னு சொல்ற அளவுக்கு பயங்கர ஓவர் ரேட்டடா பேசப்பட்ட ஒரு த்ரில்லர் டிராமா. கிளைமேக்ஸ்ல அவங்க பண்ண சம்பவம் அட்டகாசமா இருந்துச்சு. சொசைட்டிக்கு மெசேஜ் சொல்றதை தாண்டி ஹீரோயினுக்கு அந்த கார் மொமெண்ட்டை வச்சு கொடுத்து கிளிஃப் ஹேங்கர் மொமெண்ட் எல்லாம் அல்டிமேட்டா இருக்குங்கிறதெல்லாம் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்க்கும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய பைசல் ஜோசப் ஏதோ தப்பு பண்றாருன்னு சொல்லி நம்ம நஸ்ரியா தேடி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி டைம்ல ஹீரோ வீட்டுல இருக்கக்கூடிய அம்மா காணாம போக அந்த அம்மா எங்க போனாங்க, அம்னிஷா பேஷண்டா இருக்க அம்மா எப்படி காணாம போனாங்கன்னு சொல்லி ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடிய நஸ்ரியா தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி டிடெக்டிவ் மாதிரி திருவி கேள்வி கேட்டு கண்டுபிடிக்க பண்ணக்கூடிய அட்டகாசத்து மூலியமா தெரிய வரக்கூடிய ஒரு மர்டர் மிஸ்ட்ரி டிராமாவை எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா பிரசென்ட் பண்ணாங்க. கமர்ஷியலா காமெடியா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஜென்ரேட் பண்ண விஷயத்துக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய சஸ்பென்ஷன் டென்ஷனும் இருக்கான்னு கண்டிப்பா நீங்களே யோசிப்பீங்க. இந்த சூஷமா தர்ஷினி மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 7.4 out of 10. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபிஃப்த் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா தொடரும். 2025ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க மலையாளம் கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. மோகன்லாலுக்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான மாஸ் மசாலாவோட ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமாவை நீட்டா பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. திருஷ்யம் ஸ்டைல்ல இந்த படத்துல ஒரு சூப்பரான சம்பவத்தை பண்ணியிருப்பாங்க. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல ஹீரோவோட கார் மாட்டிக்குது. அந்த காரை வெளியே எடுக்கிறதுக்காக போலீஸ் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயத்த நம்ம ஹீரோ பண்ண, அதுக்கப்புறம் ஹீரோட பையன் காணாம போக, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவம் என்னங்கிறத அட்டகாசமாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் என்கேஜிங்காவும் சொல்லியிருப்பாங்க. நம்ம கதையோட ஹீரோ யாரை எதுக்காக ரெவெஞ்ச் எடுக்கிறாருங்கிற மெயின் பிளாட்டை மட்டுமே ட்விஸ்டா வச்சு பண்ண விஷயம் எல்லாமே அல்டிமேட்டா இருந்துச்சு. எவ்வளவு விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்றோம், நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த மேலே எவ்வளவு பேஷனேட்டடா இருக்கும்போது சொந்த பையனுக்கு ஒண்ணுன்னா அப்பா சும்மா விடுவானாங்கிற ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்ற வகையில இந்த படம் அட்டகாசமா இருந்துச்சு. லாஜிக்கலா பார்த்தா கிரைம் த்ரில்லர்ல கமர்ஷியல் எலிமெண்ட் கலந்துருக்கிறதா நீங்களே ஃபீல் பண்ணாலும் ரிலேட்டபிளான எமோஷன்ஸோட விளையாண்டதுனால படம் ஹிட் ஆயிடுச்சு.
செகண்ட் ஹாஃப் அண்ட் கிளைமேக்ஸ் சூப்பராகவே இருக்குங்கிறது கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த தொடரும் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டிங்கன்னா 7/10. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய 6th மூவி என்னன்னு கேட்டிங்கன்னா நரிவேட்டை. 2025ல தமிழ் டப்ல டொவினோ தாமஸ் நடிச்ச ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி. கேரளால இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்காக நீதி கேட்டு ஒரு கூட்டம் போராடிக்கிட்டு இருக்காங்க. அங்க போலீஸ் பந்தாபஸ்துக்கு போன இடத்துல போலீஸ்க்கும் மக்களுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய கலவரத்துல நடந்த ஒரு டார்க் சீக்ரெட்டை ஓப்பன் அப் பண்ணி ஒரு சாதாரண கான்ஸ்டபிளா இருக்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோ அதுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி தரதுக்காக பண்ணக்கூடிய விஷயம் எல்லாத்தையுமே ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் டிராமாவை பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. டாக்குமெண்ட்ரி டிராமா ஸ்டைல பயங்கர ஸ்லோவா இருந்தாலும் ஃபீல் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஹார்ட் ஹிட்டிங்கான ட்ரூ இன்சிடென்ட்டை எமோஷனலா பிரசென்ட் பண்ணதுனாலேயே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். சோனி லிவ்ல தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட இப்போ ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. இந்த நரிவேட்டா மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 7/10. நம்மளிஸ்ல இருக்கக்கூடிய 7th மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா கிஷ்கிந்தா காண்டம். ஆசிஃப் அலி தான் இந்த படத்துல லீடில் எடுத்து நடிச்சிருக்காரு. தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வராரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கும் பையனுக்கும் என்ன ஆச்சு, பிரசன்ட்ல அப்பாவோட கன்னு காணாம போக அந்த கன்னை தேடி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்குமோ நடக்கக்கூடிய சம்பவம் என்னங்கிறத அட்டகாசமான ஒரு சஸ்பென்ஸ் டிராமாவா பிரசென்ட் பண்ணியிருப்பாங்க. நெயில் பைட்டிங்கான சம்பவம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒண்ணுமே இருக்காதுன்னு தான் சொல்லுவேன். ஸ்டோரியை மட்டுமே வச்சு டிராமாவை மட்டுமே வச்சு செகண்ட் ஹாஃப்ல ஒரே ஒரு பிளாஷ்பேக்கை கொடுத்து எமோஷனலா கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் கொடுத்து சம்பவம் பண்ணி குரங்கு மேல பழிய தூக்கி போடுற அளவுக்கு உங்களை ஃபீல் பண்ணி யோசிக்க வச்சு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ண ஒரு நல்ல நெயில் பைட்டிங்கான கிரைம் த்ரில்லர் டிராமா. திருஷ்யமுக்கே இந்த படம் டஃப் கொடுத்துச்சுன்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கிஷ்கிந்தா காண்ட மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 7.2/10. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய 8th மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா பனி. 2025ல தமிழ் டப்ல சோனி லிவ்ல ரிலீஸ் ஆயிருக்க மூவி. ஜோஜோ ஜார்ஜல் எடுத்து நடிச்சிருக்காரு. ஊருக்குள்ள பெரிய கேங்ஸ்டா தலைக்கட்டா ஃப்ரெண்ட்ஸோட மஜாவா வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு மனுஷனோட வாழ்க்கையில 2 எடுபுடி பசங்க பண்றதுனால ஹீரோ வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வருது, அந்த பசங்களை கண்டுபிடிச்சு நம்ம கதையோட ஹீரோ ரிவெஞ்ச் எடுக்கிற அளவுக்கு என்ன சம்பவம் நடந்துச்சுங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கிரைம் த்ரில்லர் டிராமா கூட சஸ்பென்ஷன் டென்ஷனையும் பில்ட் பண்ணி தாதாவே இருந்தாலும் எதுக்காக பயப்படுறான், அவன் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எமோஷனை அழகா ஹைலைட் பண்ணி நாங்க தப்பு பண்ணாலும் நல்லதுக்காக தான் தப்பு பண்ணுவோம்னு சொல்லி நாயகன் சைட்ல ஒரு கொள்கையோட வாங்கக்கூடிய கேங்ஸ்டர் வாழ்க்கையில என்னென்ன நடக்குதுங்கிறது எல்லாமே நீட்டா தான் இருக்கும். படத்துல பல விஷயம் சூப்பரா இருந்ததுனால கண்டிப்பா உங்களால ரிலேட் பண்ணி என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி தமிழ் டப்பிங்ல நீட்டா தான் பிரசென்ட் பண்ணிருக்காங்க. இந்த பனி மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 7/10. இதுவும் எபோவ் ஆவரேஜ் டு ஹிட் கேட்டகரிக்குள்ள இருக்கக்கூடிய மூவிஸ்ங்கிறத மறந்துடாதீங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய 9th மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா போகன் வில்லா. தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட சோனி லிவ்ல இப்போ ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. குஞ்சோ கோபன் தான் லீடர் எடுத்து நடிச்சிருக்காரு. ஒய்ஃபுக்கு மனநல சரியில்லாத டைம்ல எல்லாரும் காணாம போற இடத்துல ஒய்ஃப் எப்படி இருக்காங்கன்னு போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஹீரோக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன, ஒய்ஃப் சுத்தி நடக்கக்கூடிய மர்மங்கள் என்ன, அந்த கொலையெல்லாம் யாரு பண்றாங்க, அந்த பொண்ணுங்களுக்கு என்ன ஆச்சுங்கிறத போலீஸ் ஆபீசர்ஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ பண்ணக்கூடிய சம்பவத்தை அட்டகாசமான ஒரு சஸ்பென்ஸ்ஃபுல் த்ரில்லர் டிராமா கூட சைக்கலாஜிக்கல் எலமெண்ட்டை கலந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ட்விஸ்ட் கொடுத்து பிளாஷ்பேக்ல இவ்வளவு பெரிய இன்சிடென்ட்னால இவன் இவ்வளவு பெரிய சைக்கோவா ஊர் முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருக்கானாங்கிற கேள்விக்கு அழகா பதில் சொல்லி நாட்டு போட்டு முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் சஸ்பென்ஸ் டென்ஷன் டிராமா எல்லாமே நல்லா இருந்ததுனால கண்டிப்பா அவங்களால என்ஜாய் பண்ண முடியும். வச்சு தலையை சுத்தி மூக்கத்தோட கணக்காதான் இவங்க கதை எடுத்து வச்சிருப்பாங்க. ஃபகத் ஃபாசில் மட்டும் தேவையில்லாத அணியும் நீங்களே ஃபீல் பண்ற அளவுக்கு ஓன் ப்ரொடக்ஷனுங்கிறதுனால கூப்பிட்டு வச்சு சம்பவம் பண்ணிட்டாங்க. இந்த போகன் வில்லா மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 7/10. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய 10th மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா பிரவீன் குடு ஷாப்பு. 2025ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க மலையாளம் கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. இந்த மூவில பேசில் ஜோசப், சோகின் ஷாபர் தான் லீடர் எடுத்து நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கல்லு கடையில ஒரு ஆள் இறந்து போக அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கும் போது தெரியவர்களுடைய உண்மை என்ன, அந்த கொலை யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்கிறத நம்ம கதையோட ஹீரோ கட் ஃபீலிங்ஸை வச்சே எப்படி கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு. இதுக்கு நடுவுல நம்ம வில்லனா வரக்கூடிய ஷோபின் சாகர் மேஜிக் பண்ணி என்னென்ன ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக பண்ணக்கூடிய தில்லுமுள்ளு என்னங்கிறது எல்லாமே கொஞ்சம் கான்செப்ட் லெவல்ல டிஃப்ரெண்டா இருந்துச்சுங்கிறது இந்த படம் பார்க்கும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான நல்ல கண்டென்ட் உள்ள மலையாளம் தமிழ் டப்டு மூவின்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஸ்டோரி, கேரக்டர்ஸ், பிரசன்டேஷன், நரேஷன் சொல்லி ஈஸியா உங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியான மல்டிபிள் எலிமெண்ட்ஸை வச்சு ஈஸியா பேக் பண்ணி பிரசென்ட் பண்ணியிருப்பாங்க. கிரைம் த்ரில்லர் டிராமா கூட டிஃப்ரெண்டான கான்செப்சுவல் ஐடியா மெர்ஜ் ஆனதுனாலேயே படம் நல்லா இருந்துச்சு. இந்த பிரவீன் குடு ஷாப்பு மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 7/10. இந்த டாப் 10 பெஸ்ட் மலையாளம் கிரைம் த்ரில்லர் டிராமா மூவிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. 2025ல ரிலீஸ் ஆன மலையாள மூவிஸ் பார்ட் 1 தான் இந்த வீடியோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்ட் 2 வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you and love you all.